நம்ம கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஆரோக்கியமாகவும் அதே சமயம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். அதுவும் உளுந்தில் ஒரு லட்டு பண்ண போகிறோம். பொதுவாகவே உளுந்துனாலே உடம்புக்கு ரொம்ப நல்லது. வளர்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் உளுந்தில் ஒரு ரெசிபி பண்ணி கொடுத்தோம்னா இடுப்பு எலும்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப பலப்படும். அதனால் உளுந்தில் இது போல் லட்டு இல்லைன்னா உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்களி இது போலலாம் செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் உளுந்தில் லட்டு தான் பண்ண போகிறோம். வாங்க அந்த லட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உளுந்து லட்டு பண்ணுறதுக்கு கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். அதே போல் வெள்ளை உளுந்தில் உடச்ச உளுந்து இருக்கும் இல்லையா, அந்த உளுந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 கப் உளுந்துக்கு 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். 1 கப் உளுந்து போட்டிங்கன்னா 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அதே போல் ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம், நாட்டு சக்கரை இல்லை எள்ளை சக்கரை எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உளுந்தை வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் நம்ம உளுந்தை சேர்த்துடலாம். உளுந்தை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துக்கணும், இல்லைன்னா அந்த உளுந்து சாப்பிட்றப்போ பச்சை வடை அடிச்சதுன்னா டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காது. அதனால நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கிறப்பவே நல்ல மணம் வரும், அந்த மாதிரி வறுக்கணும். அதே சமயம் கருக விட்டுறாமல் நல்லா அந்த பொன்னிறம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், உளுந்து நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா வறுத்தாச்சு, மணம் வந்து சூப்பராக வருது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து வெல்லத்தை காய்ச்சிக்கலாம். இதில் கல் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் இதை கொஞ்சம் காய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி, அதிகமாக வேணாம், ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் கரையிறதுக்காக தான் இது. வெல்லம் கரையட்டும். இது ரொம்ப நேரம் காய்ச்சி கம்பி பதம் இதெல்லாம் வர வைக்க தேவையில்லை. அந்த வெல்லம் கரையிறதுக்காக மட்டும்தான் நம்ம இப்படி காய்ச்சணும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறட்டும், நம்ம போய் பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். உளுந்தை மிக்ஸி ஜாரில் போட்டோம், அது கூடவே பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க, தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு பண்ணுங்கள். பவுட்ரு பண்ணியாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டேன். ரொம்ப மாவாக இல்லை, ஓரளவுக்கு குருணையாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிக்கிட்டால் போதும். இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காயை பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம வெல்லம் காய்ச்சணும் இல்லையா, அதை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க, ஃபுல்லுமே சேர்த்துறாதீங்க, கொலன்னு ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம உருண்டை பிடிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு பாகு சேர்த்துக்கிட்டால் போதும். இதில் நீங்கள் நெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். வெள்ளைப்பாகு கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால தான் நான் 1/2 ஸ்பூன் வச்சு கலந்தேன். இப்போ ஆறிடுச்சு, நல்லா கையில் பிசைஞ்சிக்கலாம். உருண்டை பிடிச்சி பாருங்கள். உருண்டை பிடிக்க முடியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பாகு கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய், 2ல் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. நம்ம வீட்டில் பசங்க வந்து நெய்யோ எண்ணெயோ ஊற்றினா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் அது எதுவும் சேர்த்துக்கல. நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். இது போல் எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு இருக்கிறப்பவே உருண்டை பிடிச்சிக்கோங்க. ரொம்ப ஆற விட்டுட்டிங்கன்னா உருண்டை வந்து வராது. அதனால் கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு இருக்கும் இல்லையா, வெல்லம் ஊற்றி, அப்போவே நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஈஸியாக வரும் உருண்டை பிடிக்கிறதுக்கு. இது டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் உளுந்து சட்னியெல்லாம் கூட வறுத்து செஞ்சுருப்பீங்களா, அந்த டேஸ்ட்டே பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். உளுந்தை வறுத்துட்டாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அந்த மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டெய்லி ஒரு உருண்டை பிள்ளைங்களுக்கு கொடுங்க. நல்ல இடுப்பு எலும்பு எல்லாம் நல்லா பலப்படும். குழந்தைங்களுக்கெல்லாம், வளர்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. டெய்லியும் கொடுங்க. பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, இது மாதிரி உளுந்தில் எது செஞ்சு கொடுத்தாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. எலும்பு வந்து நல்லா பலப்படும். இடுப்பு வலி, கைகால் மூட்டு வலி இதெல்லாம் வலிக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பொட்டுக்கடலை எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த மாதிரி உளுந்து மட்டும் போட்டு குருணையாக இருக்குமா, பொட்டுக்கடலை போட்டோம்னா நல்லா மாவு மாதிரி இருக்கும், ஒன்று சேர்ந்து வரும். அதுக்காக தான் நான் இதில் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கிட்டேன். உளுந்தங்களி, உளுந்த கஞ்சி, உளுந்து லட்டு இந்த மாதிரிலாம் அடிக்கடி பசங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. சூப்பராக இது போல் லட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.